ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடு துடைக்கும் போது இந்த பொருளை சேர்த்து துடைச்சி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது கூடவே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு அல்லது எலாஸ்டிக் வச்ச ஸ்கர்ட்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்ம எலாஸ்டிக் வச்ச ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த எலாஸ்டிக்லாம் போய் இது ஒரு மாதிரி லூஸ் ஆன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நமக்கு இடுப்புக்கு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? சில நேரங்களில் இந்த ட்ரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தூக்கி போடவே மனசு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை ஸ்டிச் பண்ணாமலே 5 நிமிஷத்தில் இந்த லூஸாக இருக்கிற எலாஸ்டிக்கை சரி பண்ணி நம்மளால் டைட்டாக போட முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டில் முன்பக்கம் எதுன்னு பார்த்து அந்த பக்கமாக நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு இந்த சைடும் அந்த சைடும் நம்ம ஒரு ஓட்டை போட்டு எடுக்க போகிறோம். சிசரை வச்சு கட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். சென்டரில் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஓட்டை போட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம பாவடைக்கெல்லாம் நாடா போடுவோம் இல்லையா, அந்த நாடா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாடா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாடாவோட ஒரு எண்டில் ஒரு ஊக்கு போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக ஊக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஊக்கை இந்த நாடால் போட்டு எடுத்துட்டு நம்ம ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி அந்த ஊக்கை உள்ளே விட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு அப்படியே தள்ளி தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நம்ம பாவாடைக்கெல்லாம் நாடா போடுவோம் இல்லையா, அது போல தான் இந்த மாதிரி ஊக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நாடா போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி கயிறு போட்டு எடுக்கும்போது நம்ம இடுப்பு சைஸுக்கு ஏற்ப நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் இடுப்பு சைஸ்க்கு ஏற்ப நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இனி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு ஸ்கர்ட்டு அதெல்லாம் இந்த மாதிரி எலாஸ்டிக் போய் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. அகெயின் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கடைகளில் ஸ்வீட் அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன டப்பா கிடைக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து சேர்த்துக்கலாங்க. தூள் உப்புவை விட நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கங்க. கல் உப்பு தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோம். நான் ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேங்க. ஒரு கற்பூரம் சேர்த்திங்கனாலே போதும். இதை இந்த மாதிரி நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, துணிகளுக்கு நல்லா வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதில் அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன பிராண்டுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த கம்ஃபோர்ட் சேர்க்குறதுனால நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கற்பூரமும் சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே நம்ம 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோன்னா இதோட ஸ்மெல் சீக்கிரமாகவே போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு சுற்றி இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் டப்பா அல்லது குட்டி தயிர் டப்பா இருக்குது பாருங்கள், அது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் மூடி இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரை சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை டைட்டாக நம்ம இந்த டப்பாக்கு மேலே வச்சு அப்படியே நீங்கள் டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஊக்க வச்சு சுற்றி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஓட்டை போடுறதுனால இது வழியாக நமக்கு நல்ல ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மைல்டான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. நம்ம வீடு பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மைல்டான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். 15 நாளைக்கு இதோட வாசனை இருக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இது போல் ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3rd டிப் என்னன்னு பார்க்கலாங்க.
ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி வந்து அதிகமாக பிடிக்குதா, கரண்ட் பில் வந்து அதிகமாக வருதா, நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ஐஸ் கட்டி பிடிக்கவே செய்யாது. இதனால் கரண்ட் பில்லும் நமக்கு பாதியாக குறையுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு பாதி அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற சூட்டில் வந்து இருந்தாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எலுமிச்சப்பழச்சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க. பாதி எலுமிச்சப்பழச்சாறு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி எலுமிச்சப்பழச்சாறு சேர்த்துட்டு அந்த எலுமிச்சப்பழ தோலையும் இந்த தண்ணிக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். நான் வந்து தூள் உப்பு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து சேர்க்க வேணாங்க. கல்லுப்புவை விட தூள் உப்பு தான் நமக்கு வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சீக்கிரமாகவும் அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 ஸ்பூனை வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. நம்ம வந்து சுடு தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அந்த உப்பு வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசரை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ளக்கையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சேஃபாக நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுங்க, ப்ளக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணலாம். சில பேர் வந்து அப்படியே ஸ்விட்ச் போட்டு வச்சுட்டே க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யாதீங்க. நமக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ரீசரை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்கலை. ஏன்னா நான் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணிடுவேங்க. அதனால ரொம்ப அதிகமாக ஐஸ் கட்டிகள் பிடிக்கலை. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு ஐஸ் கட்டி பிடிக்கவே செய்யாதுங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அந்த பாதி எலுமிச்சப்பழ தோல் வந்து சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சப்பழ தோலை வந்து இந்த தண்ணியில் அப்பப்போ முக்கி எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நம்ம எலுமிச்சப்பழ தோல், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அதில் வந்து எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஐஸ் கட்டியும் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் 15 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஐஸ் கட்டி பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் வந்து அந்த ஐஸ் எல்லாம் டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு டீஃப்ராஸ்ட் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வர்றதுக்கு நமக்கு வந்து 2லேருந்து 4 மணி நேரம் ஆகுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பில் தான் அதிகமாக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே நம்ம வந்து நான்வெஜ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு மாதிரி பேடு ஸ்மெல்லாம் அடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால அந்த பேடு ஸ்மெல் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அல்லது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். தூள் உப்பு தான் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து சேர்த்திங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டாவதாக என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ வந்து இந்த உப்பும் தேங்காய் எண்ணெயும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை கையில் எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுறலாங்க. இந்த மாதிரி அந்த ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விடுங்க. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கமும் தொடச்சி விட்டதுக்கப்புறமா துணியை வச்சு துடைக்கிறதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. அப்படியே நீங்கள் வந்து உப்பு கோகோனட் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஐஸ் கட்டிகள்லாம் பிடிக்காமல் இருக்குங்க. எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். 15 நாளைக்கு ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஃப்ரீசரை க்ளீன் பண்ணி பாருங்கள். ஐஸ் கட்டிகள் பிடிக்கவே செய்யாது. இதனால் கரண்ட் பில்லும் நமக்கு வந்து பாதியாக குறையுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க.
வீடு துடைக்கும் போது இதை சேர்த்து நீங்கள் துடைச்சி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரசகற்பூரம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அதாவது நாப்தலின் பால்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கலர் கலராகவும் கிடைக்கும், அல்லது வெள்ளை கலர்லேயும் இருக்குங்க. உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கட்டிங் போர்டும் ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு நாப்தலின் பால் தான் தேவைப்படுங்க. இதை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஹால் மட்டும் துடைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ரசகற்பூரம் மட்டும் போதும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரூமு எல்லாமே நீங்கள் துடைக்கிறீங்க, வீடு முழுக்க துடைக்கிறீங்கன்னா 2 போல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹால் மட்டும் தான் துடைக்க போகிறேன், அதனால் ஒரே ஒரு நாப்தலின் பால் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தியல் அல்லது இடிக்கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இது போல் நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து அந்த நாப்தலின் பாலை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்க போகிறோம். நீங்கள் என்ன பிராண்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மாப்பை வந்து திருப்பி வச்சுட்டு அதோட பேக் சைடை வச்சு நான் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. ஒரு மாப்பு அல்லது நீங்கள் வந்து ஒரு குச்சை வச்சு நீங்கள் வந்து இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சாம்பல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும், அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வச்சு தான் வீடை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மாப்பை வந்து உள்ளுக்குள்ளே நல்லா முக்கி எடுத்து லைட்டாக பிழிஞ்சு விட்டு வீடு முழுக்க நல்லா துடைச்சி விட்டுறலாங்க. நான் வந்து ஹால் மட்டும் தான் துடைக்க போகிறேன். நீங்கள் வீடு முழுக்கையும் இதை வச்சு துடைக்கலாம். வீடு முழுக்க துடைக்கிறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 நாப்தலின் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம வீடு துடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா, நம்ம இதில் நாப்தலின் பால் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இதோட ஸ்மெல்லுக்கு எறும்பு, கரப்பாம்பூச்சி, பல்லி எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். எந்த ஒரு ஃப்ளோர் கிளீனிங் லிக்விடும் தேவையே இல்லைங்க. நம்ம எந்த மாதிரி துடைக்கிறதுனால எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் இல்லாமல் நம்ம வீடை வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதே தண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சூப்பரான டிப்பும் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி அல்லது பனியன் கிளாத்தில் ஒரு சின்ன பீஸ் வந்து துணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மாப்போட குச்சி வந்து நான் வந்து கலத்தி எடுத்திருக்கேங்க. அதோட பேக் சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மாட்டி விடலாம். அந்த துணியை வந்து சுற்றி இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அல்லது நீங்கள் வந்து டைட்டாக நீங்கள் வந்து முடிச்சு போட்டு கெட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒட்டடை அடிக்கிற குச்சி இருந்துச்சுன்னா அந்த ஒட்டடை அடிக்கிற குச்சியில் நீங்கள் வந்து ஓரத்தில் கூட துணியை வந்து நல்லா கெட்டி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த துணியை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி எடுத்து இந்த தண்ணியில் வந்து நல்லா முக்கி எடுத்து நம்ம வீட்டில் மேலே வந்து சுவர் இருக்குது பாருங்கள், அந்த கார்னரில் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒட்டடை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒட்டடை அடிக்கிற குச்சை வச்சு நீங்கள் வந்து சுற்றி நல்லா அந்த தூசி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அந்த ஒட்டடை வந்து படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து தண்ணி ரெடி பண்ணி வீட்டில் வந்து கார்னரில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் ஒட்டடை வந்து படியவே செய்யாதுங்க. நமக்கு வந்து அந்த ஒட்டடை பூச்சி வரும் பாருங்கள், அதுவுமே நம்ம வந்து இதில் நாப்தலின் பால்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இதோட ஸ்மெல்லுக்கு அந்த ஒட்டடை பூச்சுமே வராது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டடையும் படியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.